கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3-5 வசனங்களின் எசேக்கியா ராஜா விண்ணப்பம் பண்ணினான், மிகவும் அழுது என்று உள்ளது. இங்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு உரைத்த தீர்க்க தரிசனமானது நீர் மரித்து போவீர் என்றதும் எசேக்கியா ராஜா தேவனிடம் அழுது விண்ணப்பம் பண்ணினதாக பார்க்கிறோம் இந்த வசனத்தில். உதாரணமாக இஸ்ரேல் பாலஸ்தீன அரபு நாடுகளை சுற்றிலும் உள்ள பாலைவன பகுதிகளில் மிர் MYRRH என்றதான ஒரு எபிரேய மொழியில் உள்ள ஒரு செடி என்றும் அழைப்பார்கள். இந்த மரத்தில் முட்கள் அதிகம், மஞ்சள் நிற பூக்கள், திராட்சை பழ வடிவ கனிகளும் உண்டு. ஆனால் அதிக கசப்பு தன்மை இருப்பதால் ஒருவரும் ஈவன் பறவைகளும் கூட இந்த மிர் அருகே வருவது கிடையாது. இந்த மிர் மரம் தன்னை படைத்த தேவனிடம் உள்ளம் உடைந்து அழுது மன்றாடியதாம். ஆனாலும் நம் தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு பதிலும் வரவே இல்லை. பல வருடங்களுக்கு பிறகு இந்த MYRRH என்றதான மரத்திலிருந்து பட்டைகள் உரிய ஆரம்பித்து கிளைகள், அதன் இலைகள் மற்றும் மூட்டுகளில் வாசல், அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வடிந்தது. இந்த தண்ணீர் ஜனங்கள் போட்டி எடுத்து பிடித்தார்கள். இது மிக விலை உயர்ந்த ஒரு வாசனை வெள்ளை போலம் என்றும் அழைக்கப்பட்டு விட்டது. தேவனுக்கு பிரியமான அபிஷேக தைலமாகவும் ராஜாக்களை அபிஷேகம் செய்யும் அபிஷேக தைலமாகவும் பயன்பட்டு வருகிறது. எகிப்தின் அதிபதியாகிய யோசேப்பின் கோபத்தை தணிக்க தனியாக, அதாவது அவன் காணிக்கையாக செலுத்தியதில் இந்த வெள்ளை போலமும் ஒன்றாக இருந்தது. மற்றும் இயேசுவின் பிறப்புக்கு 3 வான சாஸ்திரிகள் மிக விலை உயர்ந்த பொருட்கள் கொண்டு வந்தார்கள். அதில் இதுவும் இந்த வெள்ளை போலமும் ஒன்று. இயேசு சிலுவையில் தொங்கிய வேளையில் குடிக்க காடியுடன் கலந்து தந்தார்கள், வேதனையை குறைப்பதற்காக. பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த மிர் போன்று ஒவ்வொருவராலும் வெறுத்து நீங்கள் ஒதுக்கப்படலாம். ஆனால் தேவன் உங்கள் கண்ணீரின் ஜெபம் கேட்கப்படும் ஒரு நாள் வந்துவிடும். அன்று மிகவும் நீங்கள் விலையேற பெற்ற பயன்பெறும் பொருளாக மாறிவிடுவீர்கள். ஆமேன். God bless you.